வன்னியர்களுடைய உரிமையை ஸ்டாலின் விளையாட்டு பொருளா நினைச்சிட்டாரா? ஆணையம் அரசுன்னு பந்தாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் ஆவேசமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியத்தினுடைய தலைவரை சந்திச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த அவசரம், ஏன் இது அவசியம்னா, வன்னியர்களுடைய தலை மீது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூக நீதியின் தலை மீதும் இப்போ கத்தி தொங்கி மிக அவசர நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எதிர்கால சந்ததியினுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு வேட்டு வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிற்படுத்தப்பட்ட நலவாரியத்தினுடைய தலைவர் பாரதிதாசன் அவர்களை இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்து திரும்பிய பின்பாக அவர் பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியில இதை விரிவாக எடுத்து வச்சிருக்கார். இத்தனை காலமும் இல்லாத அளவிற்கான வேகம், எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தோடு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அளித்த பேட்டி இன்னைக்கு அமைந்துள்ளது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போராடி சட்டமன்றத்துல சட்ட மசோதாவா கொண்டு வந்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது திமுக ஆட்சி காலம் வந்த பின்பாக வழக்கை சுட்டி காட்டி அதை தள்ளுபடி பண்ணாங்க. அந்த வழக்குல யாரெல்லாம் பின்புலம் இருக்காருன்னு ஆராய்ச்சி அதை நம்ம பல காணொலியில பேசிட்டோம். முதலமைச்சருடைய மச்சான் உள்பட அது பின்புலத்துல இருக்கிறாரு என்பதெல்லாம். அதன் பின்பாகவும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சென்றுச்சு. தமிழ்நாடு அரசும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கணும்னு அழுத்தம் கொடுத்து அதையும் தொடுக்கவும் வச்சாங்க. உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலாம், ஆனால் சில தரவுகளை சேகரித்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். மருத்துவர் ஐயா அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த தீர்ப்பை வரவேற்றிருந்தார். மதுரை உயர்நீதிமன்றம் சொன்னது போல 7 காரணங்கள் 6 காரணங்களை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டு ஒரே ஒரு காரணங்களை சுட்டிக்காட்டி வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு தடையை நீட்டிச்சு. அந்த காரணம் என்னன்னா, தரவுகளை சேகரித்து தரணும். அதைத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே நாளில் சேகரித்து தர முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதைத்தான் சட்டமன்றத்துல கூட ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் எங்கள்கிட்ட டேட்டா இருக்குன்னு சொன்னாரு. முதலமைச்சர் டேட்டா இல்லைன்னு சொன்னாரு. போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னார் இல்லையா, 14% வன்னியர்கள் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க. அது எந்த டேட்டா வச்சு சொல்றாரோ அந்த டேட்டாவை கொடுத்துட்டாலே இதுக்கு தேவை இருக்காது. நாங்களும் 14 விழுக்காடு அனுபவிக்கிறோமா, சரி பரவாயில்ல அப்படின்னு கடந்து போயிடும். ஆனால் அதையும் கொடுக்கறதும் கிடையாது. இந்த தரவுகளை சேகரித்து கொடுக்கறதுக்குத்தான் ஒரு குழுவை, அதாவது ஓய்வு பெற்ற நீதியரசர் பிற்படுத்தப்பட்ட நல வாரியத்தினுடைய தலைவர் பாரதிதாசன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தது தமிழ்நாடு அரசு. எப்போ அமைச்சிருந்தது? 12/1/2023 அந்த குழு அமைக்கப்பட்டு 1.5 ஆண்டு காலத்தை கடந்துருச்சு. ஆனால் அந்த குழுவுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட காலக்கெடு என்னன்னா வெறும் 3 மாதம். அந்த 3 மாதத்துல இந்த தரவுகளை சேகரிக்க முடியும்னா 3 மாதத்துல இல்ல 3 நாள்ல சேகரிச்சிருக்க முடியும். ஆனால் அதைத்தான் 1.5 ஆண்டு காலமாக அந்த ஆணையம் அரசிடம் தாக்கல் செய்யல. இதற்கு என்ன பின்புலத்துல இருந்து அழுத்தம் வருதுன்றதும் தெரியல. 3 மாதத்துல தாக்கல் செய்ய வேண்டிய அந்த ஆணையம் இப்போ மேலும் காலத்தை நீட்டித்து 3 மாசம் கொடுத்த இடத்துல 3 ஆண்டுகளா கேட்கிறாங்க. அதாவது இன்னும் 1 ஆண்டு நீட்டிக்கணும்னு அரசிடம் கேட்டுக்கொண்டதா தகவல் வெளியாகித்தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. அதுக்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இது வன்னியர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் பல முன்மாதிரிகளை சுட்டி காண்பித்து, கடந்த கால ஆணையங்களுடைய செயல்பாடுகளை சுட்டி காண்பித்து இன்றைக்கு நீண்ட நெடிய அறிக்கையும் வெளியிட்டுள்ளார். இதனுடைய அவசியம் புரிந்து உடனுக்குடனாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய நாளிலேயே பாரதிதாசன் அவர்களை சந்தித்தும் உடனடியாக தரவுகளை சேகரித்து கொடுத்து வன்னியர்களுடைய வாழ்வுரிமைக்கு துணை புரிய வேண்டும்னு வேண்டுகோளையும் வைத்துள்ளார். ஒரு விஷயத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. இந்த வன்னியர் இடஒதுக்கீடோடு சேர்த்து இந்த வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தரவுகள் இருந்தாலே போதும். எப்படி நம்ம இஸ்லாமியர்களை கொடுத்தோம், அரசியர்களை கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி தரவுகளை வச்சு கொடுத்துடலாம். ஆனால் அதையும் கடந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் என்பது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அழுத்தமான கோரிக்கை. அப்படி இருந்தால்தான் அனைத்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கும் உரிமை கிடைக்கும் என்கின்ற காரணத்தால தான் அதை இதுவரைக்கும் இந்த வருஷத்துல ஒரு 3000 முறை அண்ணன் சொல்லியிருப்பார். ஐயா அவர்கள் சுட்டி காமிச்சே சொன்னாங்க. சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன் உள்ளிட்ட கமிஷனை சுட்டி காண்பித்தே சொன்னாங்க.
சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட, அதாவது அப்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட இரண்டு மக்களும் ஒன்றாக இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆணையம் தான் பிற்படுத்தப்பட்டவருக்கு 16.5 விழுக்காடும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 16.5 விழுக்காடும், அதாவது அது வந்து பிசியா இருந்ததை பிசி எம்பிசின்னு இரண்டாக பிரித்து வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயே நம்ம பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 50% இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்களே, நீ 33 தானே சொல்றேன்னா, அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு அளவு வந்து 50 தான் இருந்துச்சு. அந்த 50 33 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியான பெருத்தபடி கொண்ட சட்டநாதன் அறிக்கையே அவர்கள் ஒரு வருடத்துல தாக்கல் செய்திருந்தாங்க. அதே மாதிரி அம்பாசங்கர் கமிஷன் ஒவ்வொரு வீடாக சென்று தகவலை சேகரித்து கொடுத்த கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன். அதற்குமே 1.5 ஆண்டு காலத்துல அந்த அறிக்கையை தாக்கல் செய்து கொடுத்திருந்தாங்க. இத்தனைக்கும் அப்பெல்லாம் கணினிமயமாகல, இப்போது போன்ற வசதிகள் அப்ப கிடையாது. ஆனால் வன்னியர்கள் எந்த அளவிற்கான இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க, அவருடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய கல்வி நிலை என்ன என்பதை ஆராய்வதற்கு இந்த கணினி யுகத்துல 1.25 வருடத்தை கடந்தும் கால நீட்டிப்பை இன்னும் ஓராண்டு கேட்பது, அதாவது 3 வருட காலங்கள் கேட்பது என்பது எந்த விதத்துல நாய். இதுல இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டிய கட்டாயம். நம்ம ஆணையத்தின் மீது மட்டும் பழி போட்டு விட முடியாது. ஏனென்றால் ஆணையத்தை இயக்குவது என்பதே அரசு. ஆணையத்தை இயக்குறது என்பதே அரசு. மு.க. ஸ்டாலினுடைய சதி வேலையாக கூட இது இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கு. இன்னும் ஓராண்டு காலம் நீட்டிக்கின்ற போது அது 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நீடிக்கும். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையை இன்னும் கூட நீட்டித்து சட்டசபை தேர்தல் வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்டசபை தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் இதே திமுக என்ன பண்ணுவோம், அறிக்கையை கொடுத்துருக்காங்க, அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட முடியாது, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா வண்டிகளுக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம், எப்படி விக்கிரவாண்டியில போன வாட்டி சொல்லி இப்போ அடுத்த 5 வருஷத்துல ராமம் போட்டாங்களோ, எப்படி சட்டமன்றத்திலேயே சொல்லி கூப்பாடு போட்டாங்களோ, அதே மாதிரி இதை காலத்தை நீட்டித்து இடைத்தேர்தல் வரைக்கும், அதாவது சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு சென்று நீங்க வேணா எழுதி வேணாலும் வச்சுக்கங்க, இந்த வீடியோ வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் திமுக செய்ய திட்டமிட்டுறது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இழுத்தடிச்சு தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல அந்த ஆணையத்திடம் அறிக்கையை பெற்ற மாதிரி பெற்றுக்கிட்டு அதையும் வெளியிடாமல் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அவசர குளத்துல இப்ப சட்டமசோதா நிறைவேற்ற முடியாது, அப்படி நிறைவேற்றிதான் அப்படி சொல்ற பழுது தானே, அதிமுக அப்படி செஞ்சுதான் இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா இவங்க வன்னியர்களுக்கு அப்படியே வாரி கொடுத்துருவாங்க செஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு பொய் காரணங்களை கூறி வன்னியர்களை ஏமாற்றக்கூடிய வேலைக்காகத்தான் இந்த ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே 3 மாத காலக்கெடுக்கும் முடிந்த முன்பாக சட்டமன்றத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க அரசுக்கு. இந்த 3 மாச காலத்தை நாங்கள் நம்பி இருந்ததற்கான காரணம் என்னன்னா, இது ஏப்ரல் மாசத்துல முடிஞ்சிடும், மே ஜூன்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடும், ஜூன் ஜூலைல கல்லூரியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரும் அளவுல உதவியா இருக்கும் என்பதற்காக தான் நாங்கள் பொறுத்திருந்தோம், அதனால இதை நீட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2024 கல்வியாண்டு முடிஞ்சிருச்சு, அதாவது 23 கல்வியாண்டு 24 கல்வியாண்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஓராண்டு காலம் கேட்கிறீங்கன்னா 2025 கல்வியாண்டுக்கும் சாத்தியம் இல்லை. அப்ப இந்த 3 வருடத்துல எத்தனை லட்சம் மாணவருடைய எதிர்காலத்தை திமுக சூழ்ச்சி செஞ்சிருக்கு என்பதை மட்டும் நம்ம கவனிச்சு. சமூக நீதிக்காளர் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசுக்கு இத்தனை அழுத்தத்தை கொடுத்த பின்பாகவும் போராட்ட அறிவிப்பு வரும் என்று சொன்ன பின்பாகவும் தான் தமிழ்நாடு அரசு இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக ஆணையத்தின் மீது பழியை போட வேண்டும் என்று ஆணையத்தின் வாயிலாக ஓராண்டு காலத்தை நீட்டித்திருக்கிறார். அதுதான் உண்மை. அதனால் ஒன்றை புரிஞ்சுக்கிங்க, நாளைக்கு சமூக நீதி காவலர், இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த தினம். அந்த தினத்தில் சபதம் ஏற்போம். சமூக நீதியை பாதுகாப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுக்கும் கட்டுப்பட்டு நம்முடைய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள்ல உறுதியேற்போம்.